Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு thermal energy. So இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன்லயே மிஸ் வந்து thermal energyனா என்னன்னு சொல்லி இருக்கேன். ஓகேவா? So இந்த வீடியோல நமக்கு புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? So அப்ப நமக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? So இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படினா, இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல நமக்கு ஹாட் மில்க் இருக்கு. சரியா? So ஒரு கிளாஸ்ல வந்துட்டு having the hot milk. சரியா? So இத வந்துட்டு நம்ம ஒரு டேபிள்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். And இன்னொரு ஒரு கிளாஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படினா cold water இருக்கு. ஓகே? So அதுல வந்துட்டு cold water. So இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு டேபிள்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். சரியா? So நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாட் மில்க் உடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 75 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகே? இந்த கோல்ட் வாட்டர்னுடைய டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரி செல்சியஸ். நமக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் இல்லையா? சோ இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படினா 26 டிகிரி செல்சியஸ் வெச்சுக்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ இந்த ஹாட் மில்க் பாத்தீங்கன்னா 75 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கேன். இது நம்மளால தொட கூட முடியாது. ஓகே, இந்த கிளாஸை தொட்டாலே நமக்கு பயங்கர சூடா இருக்கும். ஓகேவா? சோ இந்த சிச்சுவேஷன்ல இது ரெண்டே நம்ம வந்து வச்சிருக்கிறோம். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நம்ம தொட முடியாம இருந்தது இப்போ ஈஸியா நம்மளால தொட முடியும். ஏன்னா இங்க உள்ள டெம்பரேச்சர் வந்து நமக்கு கம்மியாயிருக்கும் இல்லையா? சோ அந்த ஹீட் எல்லாம் நமக்கு போயிருக்கும். இது வந்துட்டு எப்படி இருக்கும், நல்ல கூலிங்கா இருக்கிறது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறப்ப என்ன ஆயிரும், இதுவும் நார்மல் ஸ்டேட்க்கு வந்திருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு கேசஸ்லயும் அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம், நமக்கு வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட், ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் நமக்கு வைப்ரேட் ஆகுது. சோ டியூ டு திஸ் மோஷன் we are getting the thermal energy பார்த்தோம் இல்லையா? சோ இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணும்னா மத்த ஆப்ஜெக்ட்ல உள்ள மத்த இதுல உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வைப்ரேட் பண்றதுக்கு இந்த எனர்ஜி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அப்பனா இங்க வந்து 75 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற இந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கும், நல்லா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஆனா அதே இந்த கேஸ்ல வந்து எனக்கு இந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்காது, ரொம்ப ஸ்லோ வைப்ரேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க டெம்பரேச்சர் எனக்கு அதிகமா இருக்கு, இங்க டெம்பரேச்சர் நமக்கு கம்மியா இருக்கு. ஓகே, so since the temperature is high, so டெம்பரேச்சர்ங்கிறது என்னது நம்ம பார்த்தோம், எவ்வளவு வைப்ரேட் ஆகுது அதை மெஷர் பண்றதா வந்துட்டு டெம்பரேச்சர் இல்லையா? so measure of the heat energy. சோ அப்ப இங்க நல்லா எனக்கு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அங்க வந்து எனக்கு 75 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இங்க வந்து எனக்கு டெம்பரேச்சர் பார் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ கண்டிப்பா அங்க உள்ள வைப்ரேஷன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? சரி, அப்ப இங்க வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்குங்கிறப்ப இங்க எனக்கு என்ன ஆகும், டியூ டு திஸ் மோஷன் இட்ஸ் ஹேவிங் தி மோர் கைனெட்டிக் மோர் தெர்மல் எனர்ஜி. ஓகே, சோ இங்க என்ன ஆகுது, அதிகமான தெர்மல் எனர்ஜி இருக்கு. இந்த தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணுது, இங்க சுத்தி ஏர்ல இப்ப நமக்கு வெளியே என்ன இருக்கு, 26 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகே, சோ அப்ப இது என்ன பண்ணும், இவங்க தான் அதிகமா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது. சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தெர்மல் எனர்ஜியை வச்சு வெளியே இருக்கிற ஏர்ல உள்ள மாலிகூல்ஸ் அல்லது இந்த டேபிள்ஸ்ல உள்ள மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வைப்ரேட் பண்ண வைப்பாங்க. ஓகே, சோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்பெண்டிங் இட்ஸ் தெர்மல் எனர்ஜி டு த என்விரான்மெண்ட். ஓகே, இவங்களுடைய தெர்மல் எனர்ஜியை இங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகுது, எனக்கு என்விரான்மென்ட்க்கு ஃப்ளோ ஆகுது. சோ டேபிளுக்கு சேருக்கு அந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிருது, ஃப்ளோ ஆயிருது, டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. ஓகே, சோ இன் கேஸ் இப்போ இங்கே நான் வந்து ஒரு ஸ்டவ்ல வச்சு இந்த கிளாஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், தெர்மல் எனர்ஜி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இது வந்து எனக்கு வெளியே போகவே எனக்கு என்ன ஆயிட்டா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். பிகாஸ் நான் ஒரு ஃப்ளேம் வச்சிருக்கேன், எனக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் எதுவுமே வைக்கல, அந்த கிளாஸ் கொண்டு வந்து இங்க தனியா தான் வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப இருக்கிற எனர்ஜி எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குமே தவிர இங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுவும் கிடைக்க போறது கிடையாது. சோ ஐ கேன் சே திஸ் ஹாட் மில்க் இஸ் லாசிங் இட்ஸ் எனர்ஜி. ஓகே, சோ இவங்களுடைய தெர்மல் எனர்ஜி இது என்ன பண்ணிட்டு இருக்கு, லூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ தெர்மல் எனர்ஜி இஸ் லாஸ் ஹியர். ஓகே, சோ எப்பவுமே எனர்ஜி வந்து அழியாது. ஓகே, என்ன பண்ணும், இட் இஸ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பிளேஸ். சோ இங்க இருக்கிற தெர்மல் எனர்ஜி எனக்கு இங்க லாஸ் ஆனாலும் எங்க போய் கெயின் ஆயிட்டு இருக்கு, என்விரான்மென்ட்ல எனக்கு கெயின் ஆயிருக்கு. ஓகேவா?
ஸோ ஹியர் இந்த சினாரியோல எனக்கு தெர்மல் எனர்ஜி இந்த ஹாட் மில்க்ல எனக்கு கம்மி ஆகிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா இவங்க அதை என்விரான்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த வைப்ரேஷன்ஸ்ல உள்ள எனர்ஜி எல்லாம் போன பிறகு என்ன ஆயிடுச்சு, எனக்கு நார்மல் ஸ்டேட்க்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ எனக்கு இப்போ வந்து அது ஈஸியாக தொட முடியுது. ஓகே, பட் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஸ்லோவாக தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இங்கேருந்து எந்த எனர்ஜி எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது, ரொம்ப கம்மியான எனர்ஜி தான். ஓகே, பட் இவங்களோட நம்ம இங்கே ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா இங்கே 26 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ இவங்க வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணும், இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ இவங்க வந்து 5 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப மோஷன் வந்து கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இவங்கள்ட்ட இருந்து எனர்ஜி இங்கே வருது. ஓகே, ஆனா இந்த கேஸ்ல என்ன பார்த்தோம், இவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட அதிகமான எனர்ஜி இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய எனர்ஜியை என்விரான்மெண்ட்க்கு கொடுத்தாங்க. பட் இந்த கேஸ்ல அதே ரூம் தான், பட் இந்த கேஸ்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்கள்ட்ட தான் இப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஸோ தே ஆர் கிவிங் த தெர்மல் எனர்ஜி டு திஸ் கோல்ட் வாட்டர். அப்ப என்ன ஆகும், இவங்க ஸ்லோவா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா அந்த ஹீட் எனர்ஜி கிடைக்குது இல்லையா. ஸோ ஹீட் எனர்ஜி அந்த எனர்ஜியை வச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா அப்படியே வைப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அதிகமா வைப்ரேட் ஆக இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 5 இருந்தவங்க 6 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இந்த ரேஞ்சை வந்து தொட்டுருவாங்க. ஓகேவா, புரியுதா. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி இந்த ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு இவங்களுடைய டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆகிட்டே இருக்கு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆக அதில் உள்ள அந்த கூலிங்னஸ் போகுது. ஏன் போகுது, இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ டில் இட் அட்டைன்ஸ் இந்த வேல்யூ அட்டைன் பண்ற வரைக்கும் இது என்ன பண்ணிட்டே இருக்கு, நம்மளுக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. புரியுதா. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயும் நம்ம என்ன பார்த்தோம், காமனா என்ன நடக்குது, எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். என்ன நடக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. In the first scenario, the energy is transferred from the hot milk to the environment. In second scenario, the energy is transferred from the environment to the cold water. Okay, so அங்க நடக்கிற process energy transfer. இந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா thermal energy. ஓகே, இந்த எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம், தெர்மல் எனர்ஜி. அண்ட் எங்க இருந்து எங்க நம்மளுக்கு இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஃப்ரம் ஹாட் டு கோல்ட். இப்போ இந்த ரெண்டு சீக்வன்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு இது ஹாட், இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு ஹாட் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ இங்க இருந்து எனக்கு இங்க போச்சு. இங்க எடுக்கும்போது இவங்க தான் ஹாட்டா இருக்காங்க, இந்த வேல்யூ வந்து எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது கூலா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எனர்ஜி இங்க இருந்து இங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஓகே, சோ ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது, ஹாட்ல இருந்து கோல்டுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அல்லது இது எப்படி சொல்லலாம்னா, if there is difference in their temperature, டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இன் கேஸ் எனக்கு இதுவும் 26 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எந்த டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்காது. பிகாஸ் both are having the same temperature. ஆனா டெம்பரேச்சர் வேரியா இருக்கிறனால தான் எனக்கு இந்த சேஞ்சஸ், இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெண்டு பீக்கர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஒரு பீக்கர், இங்க ஒரு பீக்கர் இருக்கு. இதுல வந்து ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் வாட்டர் இருக்கு. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற வாட்டர் எனக்கு ஃப்ளோ ஆகி இந்த பீக்கருக்கு வரும். ஓகேவா, சோ எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னா இந்த லெவலும் எனக்கு ஈக்குவலா வர்ற வரைக்கும் வரும். ஓகேவா, சோ இங்க இருந்து இங்க நம்ம ஃபுல் வாட்டர் இருக்குன்னு பார்த்தோம், இங்க கொஞ்சமா இருக்குன்னு பார்த்தோம். இது இங்க இருந்து வருமா, உனக்கு கிடையாது. எங்க அதிகமான லெவல் இருக்கோ அதிகமான லெவல்ல இருந்தா நமக்கு என்ன ஆகும், கீழே ஃப்ளோ ஆகும். ஓகேவா, சோ டெம்பரேச்சர் இதே வந்து எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ளோ நடக்குமா, கிடையாது. பிகாஸ் both are having the same level. எனக்கு இப்போ எந்த டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. பட் எனக்கு ஒரு இது வந்து அதிகமாகவும் ஒன்று வந்து கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் லைக் அ வாட்டர் ஃப்ளோ தான். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்கே எனர்ஜி என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. புரியுதா. ஸோ the thermal energy is transferred due to the difference in their temperature. Okay,
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி தெர்மல் எனர்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.